சேதுவால தாமரை கெட்டு போகலன்னு தமிழ்ச்செல்வி நிரூபிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாவித்திரி சொன்ன மாதிரி நேரம் ஆக ஆக ராஜாங்கம் வீட்டு சைட்ல இருந்து எந்த ஒரு கல்யாண பேச்சு தகவலும் வராததுனால ரொம்ப கடுப்பாகி இங்க சாவித்திரியோ தாமரை கிட்ட, இங்க பாரு தாமரை, நான் சொல்றத மட்டும் கேளு, தாம் போட்டு வச்சிருந்த எல்லா திட்டத்தையும் தாமரை கிட்டயும் சொல்லிடுறாங்க. அம்மா, என்னம்மா சொல்ற? இப்படி சொன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வருமா? இங்க பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் சொன்னதை மட்டும் செய். அதை மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கண்டிப்பா சேது கூட உனக்கு கல்யாணம் நடந்து தான் தீரும். அம்மா வேண்டாம்மா, நாம வேணா மறுபடியும் ராஜாங்க மாமா கிட்டேயும் சேது மாமா கிட்டேயும் நேரில் போய் பேசுவோமே. என்னடி சொல்ற? ஏற்கனவே அவங்க நம்மளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினது போதாதா? மறுபடியும் நாம தனியாக போகணுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ராஜாங்க அண்ணன் நம்மளை அடித்தாலும் அடிச்சிருவாரு. இப்படி நான் போட்டிருக்க திட்டத்தை நிறைவேற்றினாதான் இந்த கல்யாணம் நடக்கும். பேசாம என் கூட வா அப்படின்னு சாவித்திரி சொல்லி நேரா தாமரையும் சாவித்திரியும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்ததும் வராததுமா இங்க கத்தி அழுதுகிட்டே தாமரையும் சாவித்திரியும் வர, அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே, என்னாச்சுமா, எதுக்காக நீங்க அழுதுகிட்டு வரீங்க? சார், என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் வேணும். என்னம்மா சொல்றீங்க? என்னாச்சு? தெளிவா சொல்லுங்க. அடியே தாமரை, நடந்த விஷயம் எல்லாத்தையும் இங்க போலீஸ் கிட்ட சொல்லு. இவங்களால தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதான் போலீஸ் கேட்குறாருல, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சாவித்திரி சொல்ல, சார், நான் ராஜாங்க அமைச்சர் இருக்காரே அவரோட தங்கச்சி, இவ என்னோட பொண்ணு. என் பொண்ணை அமைச்சரோட பையன் சேது என் பொண்ணை கெடுத்துட்டான். என்னம்மா சொல்றீங்க? ஆமாம் சார், நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம். அந்த சேது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு ஒத்த காலில் இருக்கான். இப்படி இருக்கும்போது என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது? நீங்கள் தான் சார் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு இங்கே போலீஸ்கிட்ட சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏமா, உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையா? அமைச்சரோட பையன் சேது உனக்கு எடுத்துட்டானாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் தாமரையுமே, ஆமாம் சார், என்ன சேது மாமா கெடுத்துட்டாரு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா படுத்துக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்காரு ராஜாங்க மாமா. அவருமே இதுக்கு சாட்சி. ஆனால் ஏன் இந்த கல்யாணத்தை நடத்த மாட்றாங்கன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு எப்படியாவது என் மாமா வேணும் சார், என்னோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க தாமரை. சரிம்மா, உடனே கிளம்புங்க, நாம் போய் அமைச்சர்கிட்ட பேசுவோம். சார், என்ன சார் பேசுவோன்னு சாதாரணமாக சொல்கிறீங்க? அங்கே போய் ஒரு பெரிய இடியை இறக்கி வைங்க. என் பொண்ணுக்கு அங்கவே சேது தாலியை கட்டணும். இப்படி நடந்தாதான் சார் நல்லா இருக்கும் அப்படின்னு தாமரையும் சொல்ல, இங்க பாருமா, உன் பொண்ணை கெடுத்துட்டாரு சேதுன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல, கிளம்பி வாங்க. சாவித்திரி, தாமரை, போலீஸ்னு எல்லாருமே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. வெளியே இருந்த கருப்பு சாவித்திரி, தாமரை, போலீஸ்னு வந்திருக்கிறத பார்த்ததும் ரொம்ப படபடப்போட வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் அந்த சாவித்திரியும் தாமரையும் போலீஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. வெளியே போலீஸ் இருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து, நான் அம்புட்டு சொல்லியும் அந்த சாவித்திரியும் தாமரையும் எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரையும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோவத்தோட வெளியே வர கூட எல்லாருமே ஓடி வராங்க. வந்த கோவத்தில் ராஜாங்கம் இருந்துக்கிட்டு, என்ன சாவித்திரி, எதுக்காக மறுபடியும் என் வீட்டு பக்கம் வந்திருக்க? வானே, என் பொண்ணு ஏதோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தப்பு பண்ணா, வீட்டை விட்டு துரத்துனேன். ஆனால் என் பொண்ணை உன் பையன் சேது கெடுத்திருக்கானே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? நானும் ஏற்கனவே சன்னாசி அண்ணங்கிட்டையும் சித்தப்பா கிட்டேயும் சொல்லி ஒரு நீதி வேணும்னு கேட்டு அனுப்புனேன். ஆனால் நீ எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது என் பொண்ணு வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருண்ணே, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல முடிவு கொடு. உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க சார், ஏதோ உங்கள் பையன் சேது இந்த தாமரையை கெடுத்துட்டதா இவங்க வந்து உங்கள் பையன் சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சாட்சியாகவே நீங்கள் இருக்கீங்கன்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இதுக்கு சட்டப்படி நாங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை தான் முடிவு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பதிலை சொல்லிட்டீங்கன்னா நான் சேதுவை அரெஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்களோட முடிவை என்னவோ அதை நீங்கள் இவங்க கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துங்க. அப்படி இல்லைனா கண்டிப்பாக சேதுவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆகிடும். இங்கே பாரு சாவித்ரி, நீ என்ன திட்டம் போட்டு போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ போட்டிருக்க திட்டம் எப்போவும் பலிக்காது. என் பையன் கண்டிப்பாக தாமரையை கெடுத்திருக்க மாட்டான். எப்படின்னு சொல்கிற? எப்படி சொல்கிற? அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நாம் எல்லாரும் தானே ரூம் உள்ள போனோம். அப்போது இவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு தானே சேது படுத்துக்கிட்டு இருந்தான். அந்த நிலமையில 2 பேரும் இருக்கும்போது கூட
நீ என்னமோ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்ல பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசுறது தப்புன்னு இந்த சாவித்திரியை பற்றி தெரியும்ல. எந்த நிலைமைக்கு வேணாலும் போவேன், எந்த கோர்ட்டு கேஸுனாலும் போவேன், எவ்வளோ செலவானாலும் நான் பார்ப்பேன். எனக்கு என் பொண்ணு கழுத்தில் சேது தாலியை கட்டணும், அவ்வளவுதான். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியுமே, இங்கே பாருங்க சாவித்திரியத்தை, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் என் மாமா தாமரையை கெடுத்திருக்க மாட்டாருன்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். அப்படி இருந்தோம் எதுக்காக இப்படி இந்த குடும்பத்தில் இருக்க நிம்மதியை கெடுக்கிறீங்க? பேசாமல் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடுங்க. அடியே வேலைக்காரி, நீ யாருடி இங்கேருந்து என்னை போக சொல்கிறதுக்கு? நீயே வேலைக்காரி, நீ எல்லாம் என்னை சொல்லவே சொல்லாத. ஒழுங்கு மரியாதையாக உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கைக்காக தான் நான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சார், என்ன சார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு கழுத்தில் இந்த சேது தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னானா? இப்போவே இவனை கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு 4 தட்டு தட்டுங்க சார். அப்போதான் சார் இவன் என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுவான் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறத கேட்டதுமே ராஜாங்கத்துக்கோ ரொம்ப கோபம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன சாவித்திரி, நீ பண்ணிடுவியா? ஆமாண்ணே, அரெஸ்ட் பண்ணுவோம் தான். ஏன்னா என்னோட முடிவில் நான் உறுதியாக வந்திருக்கேன். சரிண்ணே, உன் இஷ்டப்படியே வரேன். என் பொண்ணு இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோ, சேது கெடுத்ததுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தாமரை கர்ப்பமாவா. அப்போ என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வர? உடனே சேது இருந்துக்கிட்டு, அப்பா கண்டிப்பா இருக்காதுப்பா, நான் கெடுக்கவே இல்லைன்னும் போது எப்படி தாமரை கர்ப்பமாக முடியும்? அப்பா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதீங்கப்பா. எப்படியாவது நான் தாமரையை கெடுக்கலன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன்ப்பா. ஆமாம் மாமா, இவங்க 2 பேரும் செஞ்ச சூழ்ச்சினால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. கண்டிப்பா என் மாமா இவளை தொட்டு கூட இருக்க மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. நீங்க இவங்க எல்லாரையும் இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் இன்னொரு பக்கம் கருப்புமே, ஆமா மாமா, சேது மேல எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு நாடகத்தை நடத்தி தான் இப்படி ஒரு பழிய சேது மேல போட்டிருக்காங்க. சேதுவை எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு தானே ஏற்கனவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உங்களை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுலயும் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு மாமா. மாமா, நான் ஒன்று சொல்லட்டுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேக்கு கூட சேதுவுக்கு இந்த தாமரை புல்லை வெட்டிச்சுல, அந்த கேக்கு கூட எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் ஒரு லேப் ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுத்தோம். ஆனால் அவன் ரிப்போர்ட்டில் எந்த ஒரு மருந்தும் கலக்கலன்னு தான் சொல்லியிருந்தான். எனக்கு ஆனால் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அந்த லேப் ரிப்போர்ட்டரை மட்டும் நம்ம பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிய வரும். அவனை 4 தட்டு தட்டி என்ன எதுன்னு நானும் சேதுவும் போய் இப்போவே கேட்குறோம். ஆமாப்பா, உண்மைதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் அந்த கேக்கை எடுத்துகிட்டு போய் மாமாவை லேபில் கொடுக்க சொன்னேன். அவரும் கொடுத்தாரு. ஆனால் அந்த லேப் ரிப்போர்ட்டர் தான் ஏதோ தப்பாக தகவல் சொல்லியிருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த தாமரை இங்கே சாவித்திரி கிட்ட, அம்மா இது என்னம்மா, நீ ஒரு திட்டம் போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தா கடைசியில் இவங்க ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சுருக்காங்களே. நீ வேற அந்த லேப் ரிப்போர்ட்டர்கிட்ட இருந்து உண்மையை சொல்லாதன்னு சொல்லிட்டு உன் வளையலெல்லாம் கழட்டி கொடுத்த. இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக போகுது. அடியே, நீ பேசாம இரு. என்ன கருப்பு, என் பொண்ணு கழுத்தில் சேது தாலி கட்டக்கூடாதுன்னு என்னென்னமோ கதை அளந்து விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ என் பொண்ணு அந்த கேக்கில் மருந்து கலந்து தான் சேதுவை மயக்கி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கான்னு சொல்ல வரீங்களா? என் பொண்ணு கருப்பு மேலேயே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே இருந்த இன்ஸ்பெக்டரோ, ஏமா பார்த்தா பெரிய இடத்துல அமைச்சரோட தங்கச்சியாக இருக்க, ஆனால் எதுக்காகம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, அதான் அவங்க ஏதோ நிரூபிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, நிரூபிச்சதுக்கு அப்புறம் உன் பொண்ணு மேலே தப்பு இல்லைனா தாராளமாக அமைச்சரோட பையன் சேது உன் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுவார். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ அவசரப்படுற? அப்போது அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ஏதோ திருட்டு வேலை தான் பண்ணியிருக்கீங்களோ? சார், அப்படியெல்லாம் இல்லை. நான் இவன் மேலே கேஸ் கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு வந்தா நீங்கள் என்னன்னா எங்கள் பக்கம் பேசாமல் இவங்க பக்கம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு சாவித்ரி, எல்லாரோடைய நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு இருக்காத. பேசாமல் இங்கேருந்து போயிடு. அதான் சேது சொல்லியிருக்கான்ல, தமிழ்ச்செல்வியும் சொல்லியிருக்குல்ல, எப்படியாவது நாங்கள் நிரூபித்து காட்டுறோன்னு. நிரூபித்து காட்டட்டும். அதுக்கப்புறம் சேது மேலே தப்பு இருந்தா நானே தாமரைக்கு தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் நீ இங்கேருந்து வெளியே போயிடு. ஏன்னே, நான் எதுக்காக போனோம்? அதான் சேது என் பொண்ணு கழுத்தில் எந்த தப்பும் இல்லைன்னா தாலி கட்டுறேன்னு சொல்லியிருக்கான்ல, அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சாவித்திரி சொல்ல, இங்கே பாரு சாவித்திரி, நான் அமைதியாக பேசுகிறேனேன்னு நீ ரொம்ப பண்ணாத. ஒரு அறை கொடுத்தனா அதுக்கப்புறம் தெரியும். உடனே சன்னாசி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு சாவித்ரி, அதான் உன்னை சித்தப்பா வீட்டில் தங்க வச்சிருக்கோம்ல, பேசாமல் அங்கே போய் தங்கிக்கிட்டுரு.
உன் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னா தாராளமா சேது தாலியை கட்டுவான் அப்படின்னு எங்க சன்னாசியுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு.